என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஒரு பெரிய பஸ் நிறைய கர்நாடகா புனித பயணம் செய்ய சென்னை பக்தர்கள்லாம் காஞ்சியில் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்தா. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா கர்நாடகா போகலாம் அப்படின்னு அவளோட எண்ணம். அங்கேருந்து நேராக கர்நாடகா போக பெரியவா கிட்டக்க ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்திருந்தா. பெரியவாளும் கையை உயர்த்தி அவளை ஆசீர்வாதம் பண்ணினா. பெரிய கூட்டமாக வந்திருக்கேளே, என்ன விசேஷம்? கர்நாடகா புனித யாத்திரை, அதுக்கு முன்னாடி பெரியவா தரிசனம் கிடைக்கணும், அதுக்காக தான் வந்தோம். கர்நாடகாவில் எங்கே முதல்ல தரிசனம்? மங்களூர் போய் அப்புறம் தலைக்காவேரி ஸ்நானம், சுப்பிரமணியா தர்மசலா, உடுப்பி, கொல்லூர், மூகாம்பிகை, ஸ்ருங்கேரி, கடில், துர்கா பரமேஸ்வரி, இது மாதிரி பிளான் எங்களோடது அப்படின்னு சொன்னாங்க இருந்தவா. இருங்கோ உங்கள் லிஸ்ட்டில் ஒரு முக்கியமான இடத்த விட்டுட்டேன். எல்லோரும் வீழ்ச்சா. பெரியவா தொடர்ந்தார். ஹொரநாடு க்ஷேத்ரா அம்பாள், அங்கே அன்னபூரணி தான் சொல்கிறபடி, அன்னபூரணி நான் சொல்கிறபடி செய்யுங்கோ. மங்களூர்லேருந்து ஸ்ருங்கேரி துங்கபத்ர ஸ்நானம், அப்புறம் அங்கே ஸ்ருங்கேரி குரு தர்ஷனம், அவர் ஆசியோட சாரதாம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா மீதி இடமெல்லாம் போங்கோ. பெங்களூர்லேருந்து மங்களூர் போய் ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்கி மறுநாள் காலம்புறம் புறப்படுற நேரம் ஆச்சு. அந்த கூட்டத்தோட தலைவர் டைம் சேவ் பண்ணணும், திட்டமிட்டபடி முதல்ல தலைக்காவேரிக்கு போகலாம், ஸ்தானத்துக்கு அப்புறமா மீதி இடமெல்லாம் ஸ்ருங்கேரியெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். மற்றவளும் சரி அப்படின்னு சொல்ல பஸ் தலைக்காவேரி போச்சு. அங்கே இருந்து ராத்திரி 8 மணி ஆயிடுத்து. ஸ்ருங்கேரி பயணம் ராத்திரி மலை பாதை, பாதி வழியில் பஸ் டயர் புஷ். என்ன பண்ணுறது, மழை வேற, எல்லோருக்கும் பசி வேற. ஒரு வழியாக ராத்திரி 10 மணிக்கு வேற டயரை பொருத்தி கிளம்பினான். ராத்திரி 11 மணி ஆகியும் ஸ்ருங்கேரி வரவே இல்லை. என்னாச்சு, வழி தப்பி போச்சு. வழியில் ஒருத்தர் தென்பட்டார். பஸ்ஸை நிறுத்தி அவரை வழி கேட்டா, அடாடாடாடா 16 கிலோமீட்டர் முன்னாடி வந்துட்டேளே, நீங்கள் இதுக்கு பின்னாடியே போயிட்டு வலது பக்க திரும்பினாக்காவா ஸ்ருங்கேரி வரும், தப்பாக வந்துட்டேளே, இப்படி போனால் ஸ்ருங்கேரி வராது, இந்த குறுகலான மலைப்பாதையில் பஸ்ஸு எப்படி திரும்புவது அப்படின்னு டிரைவர் இறங்கி பார்த்தார். கவலைப்படாதேங்கோ, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை ரிவர்ஸ் எடுத்து பின்பக்கமாகவே பிரேக் பிடிச்சி வந்த வழியே ஓட்டுறேன் அப்படின்னு திருப்ப இடம் இல்லை, வளைவான இடம். உள்ள எல்லோருக்கும் என்ன பண்ணா, எல்லாருமா சேர்ந்து ராமநாம பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் போய் சேரணுமே. திடீர்னு டிரைவர் உறக்க, ஐயோ எவ்வளவு அழுத்தியும் பிரேக் போட்டாலும் வண்டி நிற்க மாட்டேங்கிறது, வண்டி தானாகவே மேட்டிலேருந்து கீழே இறங்கிறதே, ஸ்ருங்கேரி சாரதாம்பா தாயே காப்பாத்தும்மா, மகா சன்னிதானம், காஞ்சி பரமாச்சாரியா பிரபு காப்பாத்துங்கோ, பக்தர்கள்லாம் வேண்டின்டா. கொஞ்ச நாழியில் வண்டி நின்றுடுத்து. பிரேக் வேலை செய்ய ஆரம்பிச்சு கொடுத்து. நடு ராத்திரி 12 மணி ஆயிடுத்து. வெடிக்காலம் 2 மணி வாக்கில் ஸ்ருங்கேரி மடம் வாசலில் வண்டி போய் நின்றுது. ஒரு கணபாடிகள் நின்றுண்டு வரவேற்றா. மெட்ராஸ்காராளா, இறங்கி கைகால் அலமிட்டு வாங்கோ, முதல்ல சாப்பிடுங்கோ, ரொம்ப பசியாக இருப்பேன், சூடாக அரிசி உப்புமாக்கா கத்திரிக்காய் கறி உங்களுக்கு ரெடி பண்ணி இருக்கு. சுவாமியே ஆச்சாரியா நாங்கள் வரோம்னு எப்படி சுவாமி இருக்கு, ஆச்சரியம், நாங்கள் வர்றோம்னு எப்படி தெரிஞ்சுது, லெட்டர் கூட போடலையே. மகா சன்னிதானத்துக்கு எல்லாம் தெரியும், என்ன ராத்திரி 11 மணிக்கு கூப்பிட்டு அனுப்பினார். ஒரு பஸ் நிறையா 50-55 பக்தர்கள் மெட்ராஸ்லேருந்து வந்துன்னு இருக்கா. அவள் நல்லா பசியோடு வருவா. உள்ளே போய் அரிசி உப்புமா பண்ண சொல்லு, நீ வாசலில் நின்று வந்தவாளை அழைச்சிண்டு வா. அப்போது மகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த சுவாமிகள் இருந்தார். அப்போ பக்தா அதிர்ந்து போயிட்டா, அப்படியே நின்றுட்டு இருந்தா. இந்த கணபாடிகள் இன்னொரு குண்டு வீசினார்.
இதுக்கே இப்படி அதிசயப்படுறேளே, நாளை காலம்பர ஒரு விஷயம் சொன்னால் எப்படி எடுத்துப்பேளோ. டிரைவரோடு 54 வாழை இலையை போட சுட சுட போடப்பட்ட அரிசி உப்புமா காலி ஆயிடுத்து. அவ்வளோ பசி எல்லாருக்கும். பூரா சாப்பிட்டுட்டா. காலம்பர துங்காதீர ஸ்நானம். எல்லோரும் மகா சன்னிதானத்தோட தரிசனத்துக்கு காத்துன்னு இருந்த போது அந்த கணபாடிகள் வந்தார். காலம்பர இன்னொரு விஷயம் சொல்கிறதா சொன்னேன். அது என்ன? ஒன்றுமில்ல, நேற்று ராத்திரி ஒரு 12 மணிக்கு மகா சன்னிதானம் அவரோட அறையில் ஏதோ சாஸ்திர புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தார். நான் வெளியில் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன். மகா சன்னிதானம் திடீர்னு எழுந்துட்டு வந்து 2 கையையும் சிவத்து மேலே வச்சு அழுத்தி தள்ளி ஏதோ மந்திரம் சொன்னதை பார்த்தேன். அவர் செய்யறத பார்த்தா சுவர் கீழே விழாமல் தடுக்கிற மாதிரி தோணித்து நேக்கு. 5-6 நிமிஷம் கழிச்சு அப்புறம் மகா சன்னிதானம் பெரியவா என்கிட்ட வந்தா. என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? சாரதாம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்கா. மெட்ராஸ் பக்தர்கள். பஸ்ஸு வழி தவறிடுத்தோ, மலை பள்ளத்தில் சரியாக போகிறது, பிரேக் பிடிக்கலை. அம்பாளையும் என்னையும் கூப்பிடுறா. அம்பாளை வேண்டின்ட்டு நான் பஸ் பள்ளத்தில் சரியாமல் பிடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறேன். இது ஒரு வழியாக பஸ் பிரேக் வேலை செஞ்ச பிறகு கையை விட்டுட்டேன் அப்படின்னார். இதை கேட்ட பக்தர்கள்லாம் அப்படியே நடுங்கி போயிட்டா. மகா சன்னிதான தரிசனம் கொடுத்தார். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினோம். பஸ் பிரயாணிகள் அவர்களோட தலைவரிடம் பெரியவா சொன்னால் கேட்கணும், காரணமாகத்தான் சொல்லுவா, புரியணும் என்றார்கள். மகா சன்னிதானம் உச்சரித்த மந்திரம் மகா மிருத்யஞ்ச மந்திரம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.